எத்திசையும் புரிவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதோ நம் மத்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணை வடிவிலே அழகாக காட்சி கொடுப்பதை பார்க்கிறோம். வானின்று இறங்கி வந்த உணவு நானே, என்னை உண்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று மொழிந்தவர் இதோ இன்று நமக்கு முன்பாக இவருடைய அருளை பெற கூடியிருக்கிறோம். சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் செவ்வாய், அமலாசிரம் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாருடைய புனித தலத்தில் முழந்தாளிட்டு செபித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையுமே இந்த புனிதர் அவருடைய கையிலே தவழுகின்ற இயேசுவின் இடத்திலே, குழந்தை பாலனிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்க இருக்கிறார். நாம் அனைத்தையுமே பெற்று வீடு திரும்ப இருக்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் இதோ நம்மோடு நமது மத்தியில். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். பக்தியோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இதோ நம்ம மத்தியில் இருப்பவர் நம்மை விட பெரியவர், உலக சக்திகள் அனைத்திலும் விட பெரியவராக இருக்கிறார் என்பதை உணர்வோம். அப்படியே கண்களை மூடுவோம். கைகளை கூப்பி தலை சாய்த்து நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த செவ்வாய்க்கிழமை வேளையிலே எதற்காக இந்த திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம்? எனது கருத்துக்கள், விண்ணப்பங்கள் என்ன? கண்முன் கொண்டு வாங்க. பல்வேறு விண்ணப்பங்கள், கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய் இன்று ஏதாவது ஒரு நல்ல கருத்து எனக்கு இன்னைக்கு வேண்டும், இந்த கருத்து நிறைவடைய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு நம்பிக்கையோடு ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எது இன்னைக்கு தேவை? எனக்கு நிறைய கருத்துக்கள் இருக்கலாம். அந்த ஒரு கருத்துக்காக பக்தியோடு நான் ஜெபிக்க போகிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு கருத்தாக கூட இருக்கலாம். இந்த வாரம் இந்த ஆராதனை வேளையில் இப்படிப்பட்ட கருத்து தான், விண்ணப்பம் தான் நான் வைத்து ஜெபிக்க இருக்கிறேன் என்று முடிவு செய்யுங்கள். அதை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் பேரை சொல்லி, அந்தோனி, நான் எனக்கு வேண்டிய இந்த விண்ணப்பத்தை தெய்வமே வந்து பார்த்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் பெயர் சொல்லி அந்த விண்ணப்பத்தை இயேசுவின் பாதம் சமர்ப்பித்து அதை மனதில் வைத்து அதற்காக என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற பொழுது அது கிடைக்கும். அனைவருமே ஒரு கருத்தை, ஒரு விண்ணப்பத்தை ஏற்று இறைவன் பாதம் சமர்ப்பியுங்கள். அதை உங்கள் சார்பாக நான் இந்த பலிபீடத்திலே நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறேன். அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்க இருக்கிறது. ஒப்பு கொடுத்துடுங்க. அந்த சுமையை இறக்கி வச்சிடுங்க. ஆண்டவரை, இதுதான் எனக்கு பெரிய பாரமா இருக்குது, அதை இறக்கி வைக்கிறேன், அதற்காக வேண்டுகிறேன். இந்த கருத்துக்களை உள்வாங்கி ஒரு தாயாக, தந்தையாக நம்மை தேற்றும் தெய்வம் இவர். நம்முடைய குறைகளை எல்லாம் நீக்கக்கூடியவர், நாம் கேட்பதை தட்டாமல் தடக்கூடியவர் என்பதை உணர்ந்தவர்களாக ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற ஒரு பாடலை வாஞ்சையோடு பக்தியோடு, என் தாய் என்னை தேற்றுவார், என் இயேசு என்னை தேற்றுவார் என்று வாஞ்சையோடு பாடி ஜெபிப்போமா? முடிந்தால் கைகளை விரித்துக் கொள்ளுங்கள். இந்த இயேசு நற்கருணை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு தாய் போல என்ன தேற்றுங்க இயேசுவை சொல்லி செபியுங்க. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆம் இயேசுவே, ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை தேற்றி தாளாட்டி வளர்க்கிறார்களோ அதே போல இதோ இந்த செவ்வாய்க்கிழமை வேளையில, மாதத்தின் முதல் செவ்வாயிலே ஒரு தாய்கிட்ட நான் கேட்க, மடிப்பிச்சை கேட்க கையேந்தி நிக்கிற இயேசுவே, எங்களுக்கு கொடுங்க. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அழைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே.
ஒரு தாய் தேற்றுவது போல் தெய்வமே, இதோ உமது பிள்ளைகளை உற்று நோக்கி பாரும். உமது பிரசன்னத்திலே இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரைக்காக வந்திருக்கிற இந்த ஜனங்களை பாரும். யாரிடம் செல்லுவார்கள்? வாழ்தரும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. ஆறுதல் அடிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உண்டு. இந்த உலகம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்காது, அமைதியை கொடுக்காது, தேவையானதை கொடுக்காது. இந்த உலகம் எதிர்பார்த்து கொடுக்கிற உலகம். நீரோ எதிர்பார்க்காமல் வாரி வழங்கும் வல்ல தெய்வம். கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. பாடுங்க. கரம் பிடித்து நடத்துவா, கரம் பிடித்து நடத்தக்கூடியவர். கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. வீட்டுவாங்க சேர்ந்து. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுபவரே, வலது கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை உங்களுடைய நெஞ்சோடு சேர்த்து வைத்து, இதோ நமது மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற தெய்வம், ஒரு தாயை போல தேற்றுபவர், மார்போடு அணைக்கக்கூடியவர், கரம் பிடித்து நடந்தக்கூடியவர் நமது மத்தியிலே இருக்கிறார். இதோ எந்த சுமைகளை நீங்கள் இப்பொழுது இறக்கி வைத்திருக்கிறீர்களோ, எந்த விண்ணப்பத்தை அறிக்கையிட்டீர்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் உற்று நோக்குகிறார். கோடி அற்புதர் இந்த நேரத்தில் நற்கருணை ஆண்டவரிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். நமக்காகவே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உணர்ந்து ஜெபியுங்கள். இதோ அந்த அறிக்கையை, விண்ணப்பத்தை அறிக்கையிட்டுக் கொண்டே இருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அனைத்து சுகங்களை கொடுக்க வல்லவர். உங்களை சோர்விட விடமாட்டார், தள்ளாட விடமாட்டார். கரம் பிடித்து நடத்தக்கூடிய வல்ல தெய்வம். இதோ அவருடைய பிரசன்னத்தில் வேதனையோடு வலிமையோடு இந்த இடத்திலே கூடி ஜெபிக்கிற நம்ம ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் கரம் பிடித்து ஆறுதல் சொல்ல இருக்கிறார். என் பாவம் சுமந்தாரே. சேர்ந்து பாடுங்க. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமைதியாக மீண்டுமாக கைகளை கூப்பி சிரம் தாழ்த்தி, இயேசுவே, இதோ பல்வேறு சூழ்நிலைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில் முதல் செவ்வாய்க்கிழமை இந்த திருத்தலத்தை நாடி வர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். பல மைல் தூரத்திலிருந்து நடந்து வந்திருக்கிறேன். பஸ் வசதி இல்லாமல் வந்திருக்கிறேன். எனக்கு விடுதலை கிடைக்காதா? என் கண்ணீர் துடைக்கப்படாதா? என் கடன் பிரச்சனைகள் நீங்காதா? மனதுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்று வந்திருக்கிறேன். உங்களை ஆண்டவர் உற்று நோக்குகிறார். இன்று எப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்க இருக்கிற நற்கருணை ஆண்டவர் இந்த புதிய ஆண்டின் முதல் செவ்வாயில உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு பக்தியோடு அமருங்கள். ஒன்று சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9-12 முடிய. ஒரு நாள் அவர்கள் சீலோவில் உண்டு குடித்த பின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவிலில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே,
நீர் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஓர் ஆண் குழந்தையை தருவீரானால் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன். அவனது தலைமேல் சவர கத்தியே படாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதரின் அன்பு பக்தர்களே, இதோ நான் வாசித்த இந்த பகுதியானது நம் எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய யதார்த்தம். இந்த அண்ணா குழந்தை பாக்கியம் இல்லாமல் சமுதாயம் அவரை ஒதுக்கியது, கேவலமாக பேசியது, கண்ணீர், கவலை, வேதனை, மன உளைச்சல் என்று ஒவ்வொரு நாளுமே தவித்து கொண்டிருந்த இந்த பெண்மணிக்கு ஆண்டவருடைய இல்லத்திலே முழந்தால் படியிட்டு கைகளை விரித்து அழுது கண்ணீரோடு எனக்கு வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்த ஜெபம்தான் நான் வாசித்த இந்த பகுதி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இப்படி நாம் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றால் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எனக்கு தேவைகள் இருக்கு, விண்ணப்பங்கள் இருக்கு, எனக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு தான் வந்திருக்கிறோம். அண்ணா எப்படி ஜெபித்து அனைத்தையுமே பெற்றுக்கொண்டாரோ அதை போல் நாம் ஜெபத்தின் மூலமாக, நமது கண்ணீரின் மூலமாக பெற இருக்கிறோம் என்பது இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவர்களே, எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் என்னை நலமாக்க கூடியவர், நான் நலம் பெறுவேன். நீ நினைத்தால் எல்லாமே முடியும். நான் பல தேவைகளோடு வந்திருக்கிறேன், நீ நினைச்சு நான் எல்லாமே எனக்கு கொடுப்பீர் என்ற நம்பிக்கையை இந்த பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. பிரியமானவரே, துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டு. அந்த துன்பங்களை இறைவனுடைய சன்னிதானத்தில் இருந்து நாம் எப்படி பார்க்கிறோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறிய கதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கோயிலை சுத்தம் செய்கிற ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் தனது தோள்களில் 2 குடங்களை சுமந்து கொண்டு அந்த கோயிலை எல்லாம் தூய்மைப்படுத்துவார். அப்போ ஆற்றுல அந்த குளத்தில் இறங்கி 2 குடங்கள், அவர் ஷோல்டரில் ஒரு குச்சி இருக்கும், அதில் 2 குடங்களை போட்டு இருப்பார், தண்ணி கொண்டு போவார். போயிட்டு அந்த கோயிலெலாம் தூய்மைப்படுத்துவார். அப்போ ஒரு பக்கம் இருக்கிற குடத்தில் ஒரு சின்ன ஓட்டை விரிசல் இருக்குது. அந்த விரிசலை சொட்டு சொட்டாக தண்ணி ஒழுகுது. அப்போ இது ரொம்ப நாளாக இந்த இன்னொரு பக்கம் இருக்கிற அந்த குடம் பார்த்து கேட்குது, உன்னுடைய குடம் ரொம்ப ஓட்டையாக இருக்குது பாரு, நான் முதலாளி எவ்வளோ தண்ணி கொண்டு போகிறாரோ அதை அப்படியே கொண்டு போகிறேன், ஆனால் நீ அவர் போய் சேர்றதுக்குள்ளே பாதி தண்ணியே கீழே விட்டுடுற, நீ ஒரு ஓட்டை குடம் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக பேச ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு ஒரு துன்பம் தான், அதுக்கு இருக்கிற அந்த இடர்பாடு நினச்சி பார்க்குது. அப்போ இப்படியே பேசிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த முதலாளி நல்லா இருக்கிற குடத்தை பார்த்து சொன்னாராம், நீ ஒன்று கவனிச்சியா, நான் போகிற அந்த வலது பக்கத்தில் பாரு, நல்ல அழகான ஒரு தோட்டம் இருக்குது இல்லையா, அழகாக பூத்து குலுங்குது இல்லையா, இந்த கார்டன், இந்த பூந்தோட்டம் எப்படி வந்துச்சு தெரியுமா? இந்த குடத்தில் ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சு. தினமும் நான் தண்ணி கொண்டு போகும்போதெல்லாம் அந்த ஓட்டை வழியே அந்த தண்ணி பட்டு அங்கே நான் நட்ட அந்த செடிகள்லாம் நிறையா அழகாக அது வளர்ந்து அழகான பூக்களை கொடுத்துருக்கிறது. இப்பொழுது அந்த பக்கத்தில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது, ஆனால் உன் பக்கம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாராம். பிரியமானவர்களே, இதுதான் மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு இடர்பாடுகள், துன்பங்கள், துயரங்கள்லாம் இருக்குது. அதை மற்றவங்க பார்த்து ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுறியா, வறுமையாக இருக்கிறியா, உங்களுக்கு வியாதியா, சுகரா, பிபியா அப்படின்னு நம்மளை ஏளனம் செய்வார்கள். ஆனாலும் அந்த துன்பங்கள் மத்தியில் கூட உங்களை அழகுபடுத்துபவர் தான் இந்த இயேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும் உங்களை அழகு பார்க்கக்கூடியவராக இவர், இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் என்று அழகாக இந்த கதையின் மூலம் நாம் உணர்கிறோம். பிரியமானவர்களே, குணப்படுத்துதல் என்பது எப்போதும் சுமையை நீக்குவதை குறிக்காது, மாறாக அதை கிருபையுடன் தாங்கும் வலிமையை நமக்கு கொடுப்பதை குறிக்கிறது என்கிறார்கள். எனவே பிரியமானவர்களே, குணப்படுத்துதல் அப்படின்னா என்னது? ஐயோ என்ன இந்த வியாதி போயிடும், இந்த கடன் பிரச்சனை போயிடும், இந்த வியாதி இல்லை. அதை தாண்டி இது எல்லாம் பிரச்சனையாக கொடுத்துறாரு இல்லையா, அதை தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கிருபையின் மூலமாக சக்தியை கொடுப்பவர் இந்த ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
இன்னைக்கு அவ்வளவு துன்பங்கள் துயரத்தோடு இந்த இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம்னா அதை தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்தவர் இந்த தெய்வம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 55:22 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார், அவர் நேர்மையாளரை ஒருபோதும் வீழ்ச்சியுற விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய கவலைகளை எல்லாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்தில் போட்டுட்டீங்கன்னா ஒருபோதும் உங்களை கைவிடாத இயேசு ஒருபொழுதும் உங்களை திக்கட்ட விடமாட்டார், கண்ணீரோடு வீடு செல்ல விடமாட்டார். மத்தேயு 11:28-30 நாம் எல்லாமே அடிக்கடி கேட்கிற இந்த பகுதி தான். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். பிரைஸ் தி லார்ட். இல்லை, பல்வேறு சுமைகள் வேதனைகளோடு தான் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த மத்தியில் நான் உங்களுக்கு கனிவாக இருக்கிறேங்க, அன்பாக இருக்கிறேங்க, பாசமாக இருக்குங்க, உங்களை திக்கற விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தெய்வம் தான் இவர். அனைவரும் எழுந்து நிற்போம் அல்லது முழந்தால் படியிடுவோம். என்னோடு சேர்ந்து பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் கொஞ்சம் நேரம் ஜெபிப்போம். ஜெபிக்கத்தான் நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். பக்கத்தில் இவங்க இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க எல்லாம் கிடையாது. கண்களை மூடிக்குங்க. நம்ம தேவைக்காக வந்திருக்கிறோம். நாம் இந்த ஆண்டவற்ற நன்மையை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறோம். முழந்தால் முடிந்தால் முழந்தால் படியிடுங்கள் அல்லது நின்று கொண்டு கைகளை கூப்பி கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் நமது மத்தியில். கண்களை மூடுங்க. பக்தியோடு இயேசுவே நான் உம்மோடு இருக்கணும் இயேசுவேன்னு சொல்லுங்க. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. கண்களை மூடி உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உணர்ந்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. வீட்டு மனமே சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியார் மலை மேலமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே. அனைவரும் சேர்ந்து கைகளை விரித்து உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் வளரணும். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. பாடுங்க. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் கிளைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. பாடுங்க. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. அனைவரும் சேர்ந்து உம்மோடு இருக்கணுமே. அப்பா இயேசுவே, உம்மோடு இருக்க வேண்டும் என்று இதோ இந்த காலை வேளையிலே வந்திருக்கிறோம். கைகளை விரித்து ஜெபிக்கிறோம். கோடி அற்புதர் எங்களுக்கு சுகம் தருவார், எங்களுக்காக பரிந்து பேசுவார் என்று கண்ணீரோடு வந்திருக்கிற உமது அடியார்களை பாரும். உமது பிரசனத்தில் இருக்க துடிக்கிறார்கள், உம்மோடு இணைந்து செல்ல வாழ விரைகிறார்கள். பல்வேறு துன்பங்கள், கண்ணீர், கவலை பாரும். இதோ உம்முடைய பிள்ளைகள், கோடி அற்புதருடைய பிள்ளைகள், பக்தர்கள் ஒழுங்கால் படியிட்டு நின்று கொண்டு வாஞ்சியோடு ஜெபிக்கிறார்கள். இயேசுவே கொடுத்தருளும். இவர்களுடைய பிரச்சனையை நீக்கும். எல்லா துன்பங்களும் ஒரு கருத்தை எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்தை, விண்ணப்பத்தை நான் வைத்து ஜெபிக்கிறேன். கொடும், இவர்களுக்கு கொடுத்தருளும் இயேசுவே. துன்பங்கள், துயரங்கள் நீங்கட்டும், வியாதிகள் நீங்கட்டும், அசதிகள் நீங்கட்டும் இயேசுவே. உம்முடைய பிள்ளைகளாக இவர்கள் வாழ வாய்ப்பு கொடும்.
இயேசுவே, கடன் சுமைகள் எங்களை அழுத்திக் கொண்டு இருக்கிறது. வறுமை எங்களை மீண்டும் மீண்டும் அழுத்திக் கொண்டே இருக்கிறது. எழுந்து நடக்க முடியவில்லை. பல்வேறு உடல் வியாதிகள், மன வியாதிகள், உளைச்சல்களால் நாங்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேலை வாய்ப்பு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, திருமண தடைகள் உண்டு. நான் செய்கிற வேலையில் பல்வேறு தடைகள் உண்டு. மக்களுடைய தீய பார்வை என்னை கொன்று விடுகிறது. சுகத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியவில்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். என் கண்ணீருக்கு விடுதலை கொடுப்பீரா? என்னை ஒரு பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவீரா? நீங்களை ஆசீர்வதிப்பீரா? ஆசீர்வதியும். பெருமை இன்பமெல்லாம் உண்மையாய் மாறணுமே. உண்மையை என்றும் வைத்து ஓடி ஜெயிக்கணுமே. உண்மையை கண்ணு வைத்து ஓடி ஜெபிக்கணுமே. அப்பா, அந்த மக்களை உம்மோடு இருக்கணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. உம்மோடு நாங்கள் இருக்கிறோம், உம்மோடு இணைகிறோம். எங்களுக்கு சுகத்தை தாரும். தொடர்ந்து கல்வாரி பலியில் இணைய இருக்கிறோம். அந்த அபரிவிதமான ஆசீர்வாதங்களை பெற இதோ இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரை முழுமையாக பெற முழந்தாள் படியிட்டு வான்புயர் கீதம் பாடுவோம். வானின்றவருக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அரசு போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம்